शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। சனாதன தர்மம் என்ற நம்முடைய ஹிந்து தர்மத்தை பற்றியும் மற்ற பாரதிய சமயங்கள் பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமய உட்பிரிவுகள் என்ற தலைப்பில் சென்ற வகுப்புகளில் பௌத்தம் சமணம் முதலான சமயங்களை பற்றியும் பார்த்தோம். மதம் என்பது வாழ்க்கை முறை. நாம் எதற்காக வாழணும், எப்படி வாழணும் என்று சொல்லக்கூடியது தான் மதம். நம்முடைய மதம் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. நம்ம எந்த மதத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த மத கொள்கையினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்கின்றோம். அது நமக்கு பிடித்தோ பிடிக்காமலோ தெரிந்தோ தெரியாமலோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டோ இல்லை புரிந்து கொண்டோ எப்படியோ நாம் அதை பின்பற்றுகிறோம். அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அப்படித்தான் இருக்குது. இல்லை மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்திகர்களும் கூட பெற்றோர்கள் அப்படி இருந்த குழந்தைகளும் அப்படியே வளர்க்கப்படுகிறார்கள். அவன் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டா குழந்தையா இருக்கிறவன் நாஸ்திகனாக இருக்கிறான். அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறார்கள். இப்போ சைவ மதத்தை சேர்ந்த அப்பா அம்மா என்ன எப்படி சமய சடங்குகளை பின்பற்றுகிறார்களோ குழந்தைகள் அதை பின்பற்றி வருது. இல்லை வைஷ்ணவமாக இருந்தால் குழந்தைகளும் அதை பின்பற்றி வருது. நாஸ்திகராக இருக்கிறார், இவர் விபூதி குங்குமம் எதுவும் வைக்க மாட்டார், கோயில் பக்கம் போக மாட்டார்னா குழந்தையும் அப்படித்தான் வளருது. அப்புறம் அது வளர்ந்து இளைஞனான பிறகு அவனுக்கு எது சரி தப்புன்னு புரிகிற பொழுது மாற்றிக்கொள்ளலாம், அது வேற. ஆனால் பிறந்து குழந்தையா இருக்கிற பொழுது பெற்றோர்கள் என்ன வாழ்க்கை முறையில் இருக்கிறார்களோ அதை அப்படியே பின்பற்றுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், எதற்காக வாழணும் என்பதை தீர்மானிப்பது, வழிகாட்டுவது மதங்கள். அதனால மதம் மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை முறையும் மாறிவிடுகிறதுங்கிறத பார்க்கிறோம். உணவுல இருந்து எல்லாம் மாறுது. ஒரு மதத்துல உண்ணக்கூடியதுன்னு சொல்றத இன்னொரு மதத்துல உண்ணக்கூடாதுங்கிறான். இதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மதத்துக்கு மதம் மாறுபடுகின்றது. மற்ற உடை முதலானவைகள்லையும் மாறுபாடு இருக்கு. மற்ற உறவுகளுக்குள்ள எந்த உறவுகளுக்குள்ள திருமணம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னா அதுல கூட மதங்களுக்குள்ள மாறுபாடு இருக்கின்றது. மதம் மாறுகின்ற பொழுது வாழ்க்கை முறையும் மாறுகின்றது. மதம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை சொல்வது, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது தான் மதம். அதனால ஒவ்வொருவரும் தங்களுடைய மதத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்படி நம்ம பாரதிய மதங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படியெல்லாம் எங்க மகான்கள் பெரியோர்கள் வாழ்க்கை முறையை அவர்கள் எதை பார்த்து கேட்டு அனுபவித்தார்களோ, அவர்களுடைய அனுபவ ஞானமாக எதை இருந்ததோ அதை ஒரு வாழ்க்கை முறையாக ஒரு நூலாக தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி வாழ்க்கையானது பல மதங்கள் இருக்கின்றன, பல மதஸ்தர்கள் இருக்கிறார்கள். நம்ம பாரதிய மதங்கள்ல நாஸ்திக மதங்கள் என்று 6 மதங்கள், அதை எடுத்துக்கொண்டு ஒன்றொன்றையும் பார்த்தோம். பௌத்தம், சமணம்,
முதலான மதங்களை பார்த்தோம். சாருவாக்கம்ங்கிற நாஸ்திக மதம், கடவுளே இல்லை, இந்த உலகம் தான் இருக்கு, அதற்கு மேல வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய மதம். அப்புறம் பௌத்தம், சமணம் முதலானவைகள் ஞானம் மோட்சம்ங்கிறத பத்தி எல்லாம் சொல்லுகின்றது. ஆனா வேதத்தையோ கடவுளையோ ஏற்றுக்கொள்வது இல்லை. சாமானிய ஒழுக்கத்தை சொல்லி அப்புறம் ஞானத்தினால ஒருவன், இந்த உலக பற்றுக்கள் தான் நமக்கு துன்பத்திற்கு காரணம், ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம், ஆசைகளை ஒருவன் விடுவதன் மூலமாக முக்தியை, நிர்வாணத்தை, மோட்சத்தை அடைய முடியும் என்று அந்த மதங்கள் சொல்லுகின்றன. இந்த வைதிகம் வேதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய மீமாம்சை என்பதும் கூட கடவுள் என்பதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லவில்லை. அது அதுக்குள்ள ஒரு விசேஷம். நாஸ்திக மதம்னா கடவுள் இல்லை என்று சொல்வது தான் நாஸ்திகம், கடவுள் இருக்குன்னு சொல்றது ஆஸ்திகம் என்று பொதுவான கருத்து. ஆனா அப்படி நாஸ்திக மதங்களா இருக்கக்கூடியவைகளை வேதத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. வேதத்தை ஒரு பிரமாணமா ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏற்றுக்கொள்வது இல்லைங்கிறது மட்டுமல்ல, அதை நிந்திக்கிறதும் கூட செய்கின்றது. ஆனா இந்த மீமாம்சைங்கிற கர்ம காண்டம் வேதத்தை முழு பிரமாணமா ஏற்றுக்கொள்ளுகின்றது. ஆனா கடவுளை பத்தி பேசுறது இல்லை. ஆனா கடவுள் விஷயத்துல அது நாஸ்திக மதமா இருக்கு. வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது, வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறோ அதான். அதனால வேதம் தான் கடவுள். உங்களுக்கு வேதம் தான் கடவுள். வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய கர்மா, அதை செய்வதுதான் வாழ்க்கை. அதனால கிடைக்கக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கிறது தான் முக்தி. அதனால சொர்க்கம் முதலான உயர்ந்த லோக்கங்களுக்கு போறதுதான் முக்தி. உயர்ந்த சுகங்களை வேத வழிப்படி வாழ்ந்து, வைதிக முறைப்படி வாழ்ந்து அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று அந்த வைதிக மதத்துக்கு வைதிக மதம் அப்படின்னு மீமாம்சைய நம்ம சொல்லுகின்றோம். அந்த வேதத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய வேதாந்தம்ங்கிற உபனிஷத்துக்களை கூட அவைகள் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா வேதாந்தம் இந்த கர்மாவை நிந்தனை பண்ணுது, கர்மா வேண்டாங்கிறத சொல்லுது, சந்நியாசத்தை வலியுறுத்துகின்றது, ஞானம் மோட்சம்ங்கிறத சொல்லுகின்றது. ஆனா அந்த கர்ம காண்டிகள் வேதத்தினுடைய முதல் பகுதியை எடுத்துக்கொள்கிறவர்கள் கர்மாதான் பிரமாணம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த கர்மாவே கர்ம பலனை கொடுக்கும் என்பதையும் சொல்லுகிறார்கள். ஆனா ஈஸ்வரன்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. ஈஸ்வரனை பத்தி அவர்கள் பேசுவது இல்லை. அதை பற்றி நம்ம பின்னாடி விரிவா பார்க்கலாம். அது நாஸ்திக மதம்ங்கிறது பிரிவுக்குள்ள இருந்தாலும் கடவுள் இல்லைங்கிற விஷயத்துல நாஸ்திகம், அதே சமயம் வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கொண்டதுல ஆஸ்திகமா அது இருக்கு. மற்ற பௌத்த, சமணம், பௌத்தறிவுவாதம்னு சொல்லக்கூடிய சாருவாக்கம் இதெல்லாமே வேதத்தையும் ஒத்துக்கொள்ளலை. நம்ம பாரதிய வேதங்களையோ மற்ற எந்த மத நூலையோ அவர்களுக்குன்னு ஒரு மத நூல் வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம பரம்பரையா வந்த வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அது முழு நாஸ்திகவாதம். இதுல வேதத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளுங்கிறத பற்றும் பேசாம இருக்கிறது மீமாம்சை. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த வகுப்புல இப்ப பார்க்க இருக்கிறது தர்ஷனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6 சமய உட்பிரிவுகள். நம்ம ஹிந்து மதத்துக்குள்ள இந்த தத்துவ ரீதியாக மதம், மத சடங்குகள் என்பதை விட ஞானத்தின் வழியா மோட்சம்ங்கிறது ஞானத்தினால கிடைக்கக்கூடியது. ஆனா அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்பதுல ஆச்சாரியர்களுக்குள்ள, மகான்களுக்குள்ள வேறுபட்ட கருத்து இருக்கின்றது. மோட்சம்தான் நம்முடைய லட்சியம். மோட்சம் என்பது பிறவாத நிலை அல்லது இறைநிலையை அடைதல் என்பது. அதற்கு என்ன சாதனம் என்றால் அதற்குள்ள வேறுபாடுகள் இருக்கின்றன. அதை தர்ஷனம்ங்கிற பெயர்ல சொல்லுகிறார்கள். அப்படி 6 விதமான தர்ஷனங்கள் இருக்கின்றன. கடவுளை அடைவது அல்லது மோட்சம் அடைதல் என்பதை அதற்கான வழிமுறைகள் 6 விதமாக 6 மதாச்சாரியர்கள் 6 விதமான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். பெரும்பாலும் அது ஞானம், யோகம்னு நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அது 6 விதமாக இருக்கின்றது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம், சுருக்கமா பார்க்கலாம். தர்ஷனமாவது தர்சிப்பதற்கு அல்லது அனுபவித்து அறிவதற்குரிய சாஸ்திரம் ஆகும். நம்ம எதை ஃபாலோ பண்றோம்னாக்கா இந்து மத இணைப்பு விளக்கம் என்ற நூலைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்றேன், அதுல இருக்கிற விஷயத்தை அடிப்படையா வைத்துக்கொண்டு நான் சொல்றேன். ஏன்னா இந்து மதத்துல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு என்பதை பத்தி ரொம்ப அழகா தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலா இது இருக்கு.
இது இந்து சமய அறநிலையத்துறையினாலேயே வெளியிடப்பட்ட நூலா இருக்கு. இந்த இந்து சமய அறநிலையத்துறை கோயில் சார்ந்த வேலைகளுக்கு, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுக்கிறாங்களே, எக்ஸாமுக்கு கோயில் சார்ந்த அறநிலையத்துறை சார்ந்த பணிகளுக்கு இந்த புக்கு தான் ஆதாரம். இந்த 2 புக்கு தெளிவா இருந்த இந்த புக்கு ஒன்று, இந்து மத இணைப்பு விளக்கம்ங்கிற ஒரு புக்கு, அப்புறம் சைவமும் வைஷ்ணவமும் அப்படின்னு ஒரு புக்கு. இதுல அடிப்படையா வச்சுதான் எல்லா கேள்வியும் அதுல வருது. இந்த புக்ல இருக்க விஷயம் தெளிவா இருந்தா தாராளமா யாரு வேணாலும் அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணலாம். அப்படித்தான் இருக்கு. அதனால எல்லா இந்து மத விஷயங்களும் இதுல சுருக்கமா தொகுக்கப்பட்டிருக்கு. ஆறுமுக நாவலர் என்பவர் பண்ணியிருக்கிறார். நம்ம அதை வைத்துக்கொண்டு நம்ம சுருக்கமா தர்மத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை ஆதாரமா வைத்துக்கொண்டு நான் மற்ற நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து விரிவா சொல்றேன். அதனால இதெல்லாம் இதுக்கான குறிப்புகள் எல்லாம் சுருக்கமா இந்த இந்து சமய இணைப்பு விளக்கம்ங்கிற நூல்ல இருக்கு. ஆன்லைன்லையும் கேட்குறாங்க. அதனால அவர்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு அந்த புக்கை கிடைக்கும். எல்லா கோயில்கள்லையும் இருக்கு. அறநிலையத்துறை அலுவலகங்களில் கிடைக்குது. நம்மளே கூட மதுரைக்கு யாராவது போனால் வாங்கிட்டு வர சொல்லாங்க. மதுரைக்கு போகிற போது மீனாட்சி அம்மன் கோயிலில் அறநிலையத்துறை அலுவலகத்தில் இந்த புக்கு இருக்கும். இந்து சமய இணைப்பு விளக்கம். சின்ன புக்கு தான், 50 ரூபா 60 ரூபா தான் போட்டிருக்காங்க. அது ஒன்று, சைவமும் வைஷ்ணவமும் 2 புக்கு. ஒரு 50 புக்கு கூட வாங்கிட்டு வந்தால் நம்ம சேல்ஸில் கூட வைக்கலாம். அவசியம் படிக்க வேண்டிய இந்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா விஷயங்களும் சுருக்கமாக அதில் இருக்கு. அதை வைத்துக்கொண்டு நம்ம இந்த விளக்கம்லாம் கேட்டாலே நமக்கு நல்லாவே இந்து மதத்தை பற்றிய போதுமான அறிவு வரும். இன்னும் பின்னாடி சைவத்தை பற்றியும் வைஷ்ணவத்தை பற்றியும் ரொம்ப விரிவாகவே எழுதியிருக்கிறார். இது ஒரு 250 பக்கம் இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது 35 பக்கம் தான். ஆனால் 250 பக்கத்துக்கிட்ட இருக்கு. நிறைய சைவ விஷயங்கள், கோயிலுடைய அமைப்பு, எப்படி கோயிலுக்கு போய் நம்ம வழிபடணும், அதே மாதிரி வைஷ்ணவ கோயில் எப்படி இருக்கு, அங்கே எப்படி வழிபாடு பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய தத்துவ விஷயங்கள் என்ன, எல்லாத்தையுமே இதில் விரிவாக சொல்லி இருக்கிறார். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதில் தர்சனங்கள் என்பதை பற்றி இருக்கக்கூடிய சுருக்கமான விஷயங்களை சொல்லுகின்றேன். தர்சனம்னா பார்த்தல், காட்சி அப்படின்னு அர்த்தம். பரம்பொருளை, அதாவது தர்சிப்பதற்கு, தர்சனமாவது தர்சிப்பதற்குனா பார்ப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு உரிய சாஸ்திரங்களுக்கு தர்சனம்னு பேர். அதில் தர்சனம்னா பார்த்தல், அறிதல், காட்சி அப்படின்னு அர்த்தம். ஒரு வாழ்க்கையை பற்றிய அல்லது இந்த உலகத்தை பற்றிய தெளிவான அறிவை நமக்கு காட்டக்கூடிய நூல்களுக்கு தர்சனம்ங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இதை படிக்கிறதுனால, இந்த நூல்களை நம்ம படிக்கிறதுனால இந்த உலகத்தை பற்றிய, நம்மை பற்றிய, வாழ்க்கையை பற்றிய, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை பற்றிய ஒரு தெளிவான மனக்காட்சியானது நமக்கு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு மேப் இருக்குல்ல, ஒரு தெளிவான வரைபடம். இப்படியெல்லாம் உலகம் இருக்கு. ஏன்னா உலகம் எப்படி தோன்றியதுல இருந்து கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தா எப்படி இருக்கணும், நம்மளுடைய இன்ப துன்பங்களுக்கு என்ன காரணம், இதுல இருந்து விடுபடுவது எப்படின்னு இது எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அதனால மதம்ங்கிறது ஏதோ கடவுளை பத்தி மட்டும் பேசுறது அப்படின்னு சாமான்யமா நினைக்கிறார்கள். ஆனா அது மனிதனை பற்றி பேசுவது, மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, மனிதனுக்கும் உலகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, நம்மளுடைய இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன, இதை பத்தி எல்லாம் பேசுறது தான் மதம். அதனால ஜீவன், ஜெகத், ஜீவன்கிற உயிர்கள், நம்ம ஜீவர்கள், அப்புறம் நாம இருக்கக்கூடிய உலகம், இது இரண்டும் தோன்றுவதற்கு எது காரணமா இருக்கு, ஒரு காரணம் இருக்கா இல்லையா, அதை பத்தி விசாரம். அது இறைவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறத பத்தி விசாரம் இருக்கு. இருந்தா அவர் எப்படி இருக்கணும்ங்கிறத பத்தி இருக்கு. அதனால ஜீவஸ்வரூபம், ஜெகத் ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். ஒரு மதம்னா அது இதை பத்தி எல்லாம் பேசணும், இதை பத்தி தெளிவான வரையறை இருக்கணும்னு லட்சணம் சொல்லி இருக்கு. ஜீவஸ்வரூபம், ஜீவன்னா யாரு, என்ன, எப்படி. அப்புறம் ஜெகத் ஸ்வரூபம், உலகம் என்பது என்ன, அது எப்படி இருக்கு, எப்படி வந்தது. அப்புறம் ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வரன் இருக்கிறாரா இல்லையா, இருந்தா அவர் எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் பந்த ஸ்வரூபம், பந்தம் எப்படி வந்தது, பிறவி எப்படி வந்தது, பிறவிக்கு காரணம் என்ன, ஒரு பிறவி இருக்கா, பல பிறவி இருக்கா, பிறவியில நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று பந்த ஸ்வரூபம் சொல்லணும். அதுக்கப்புறம் மோக்ஷஸ்வரூபம் என்னங்கிறத சொல்லணும். மோக்ஷம்னா என்ன என்பது. ஏன்னா பந்தம்ங்கிறது இன்ப துன்பம் கலந்ததா இருக்கு உலக வாழ்க்கை. இப்போ இந்த இன்ப துன்பம்ங்கிற இருமையிலிருந்து விடுபடுவது எப்படி என்று, அது விடுபட்ட நிலை எப்படி இருக்கும்னு அந்த மோட்சத்தை பற்றிய வர்ணனை இருக்கணும்.
அதுக்கப்புறம் பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவது எப்படிங்கிற சாதனம் சொல்லப்படணும். இந்த 6 விஷயம் ஒரு மதம்ங்கிற பொழுது அதுல இந்த 6 விஷயங்கள் அது தெளிவா வரையறுத்து சொல்லணும். அப்படி சொல்லப்பட்ட தத்துவங்களை தான் தர்சனங்கள்னு சொல்லி இருக்கிறார்கள். ஜீவஸ்வரூபம், ஜெகத் ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம், பந்த ஸ்வரூபம், மோக்ஷஸ்வரூபம், மோக்ஷ சாதனம், பந்தத்திலிருந்து மோட்சத்தை அடைவது எப்படி என்ற வழிமுறைகள். இந்த 6ம் ஒரு மதத்தினுடைய அடிப்படை விஷயமா இருக்கணும். நம்ம பாரத தேசத்துல தோன்றிய மதங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில இது எல்லாத்தையும் தெளிவா வரையறுத்து சொல்லுகின்றன. மற்ற அந்நிய மதங்களுக்கு இவ்வளவு தெளிவான வரையறை கிடையாது. இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர்கள் அந்த கோணத்துல எல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனா நம்ம தர்சனங்கள் தர்க்க ரீதியா, அறிவு ரீதியா இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இதுக்கெல்லாம் ஒரு கொள்கை சொல்லுகின்றது. அதுக்குதான் தர்சனம்னு பேரு. அப்படி வரையறுக்கப்பட்ட 6 தர்சனங்கள். இது வைசேஷிகம், நியாயம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என 6 வகைப்படும். அப்படி நம்ம பாரத தேசத்துல தோன்றி இருக்கக்கூடிய பல சித்தாந்தங்களை ஒரு வகைப்படுத்தி இந்த 6 தர்சனங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுல வைசேஷிகம் ஒன்னொன்னையும் பற்றி சுருக்கமா என்னன்னு பார்க்கலாம். வைசேஷிகம்னா என்ன, அது தோற்றுவித்தவர் யார், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். வைசேஷிகம், வைசேஷிகம் தமிழ்ல வைசேடிக்கம் அப்படின்னு சொல்லப்படும். விசேஷம் அப்படிங்கிறதுல இருந்து வந்தது வைசேஷிகம்ங்கிற வார்த்தை. விசேஷம்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம். விசேஷம்னு சொல்றது விசேஷத்துக்கு போயிருக்காருன்னா, நார்மலான வாழ்க்கையில இருந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை விசேஷம்னு சொல்றோம். நம்ம பழக்கத்துல இருக்கிற வார்த்தை தான் விசேஷம்ங்கிறது. ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, அதனால விசேஷம்னு சொல்றோம். அந்த விசேஷம் அப்ப இந்த உலகம் தோன்றுவதற்கு, உலகத்திற்கு அடிப்படையா விசேஷமா இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, சிறப்பு காரணங்கள் என்று சில விஷயங்களை இந்த வைசேஷிக மதம் வரையறுத்து சொல்லுது. அதனால இந்த மதத்துக்கு வைசேஷிகம்னு பேர். பார்க்கலாம். வைசேடிகத்தை, இந்த வைசேஷிகத்தை கணாதர் என்பவர் இயற்றினார். இந்த மதத்துக்கு மூலம், அதற்கான மூல நூலை செய்தவர் கணாதர் என்பவர். வைசேஷிக பொருள்கள் பிரமாணம் முதல் நிகிரகம் வரை 16ஆம். பிரமாணம் தொடங்கி நிகிரகம் என்று 16 விஷயங்களை சொல்லுகிறார்கள். அந்த 16 விஷயங்கள் சேர்ந்துதான் உலகமா இருக்கு என்பது வைசேஷிக மதம். அதனால இந்த உலகத்துக்கு கனிமங்கள்னு சொல்றான்ல, இந்த உலகத்துல பல பொருள்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள்ங்கிறது பொதுவான ஒரு பிரிவு. அப்புறம் அதற்குள்ள கனிமங்கள்னு பார்த்தா தங்கம், வெள்ளி, பாஸ்பரஸ் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 108 கனிமங்கள் சொல்றாங்க. இது வரைக்கும் கண்டுபிடித்தது. ஒன்றுக்கொன்று வேறுபட்டு அதனுடைய அணு மூலக்கூறுகளை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு இது தனித்தனி கனிமங்கள் என்று 108 கனிமங்கள், 100க்கு மேல, 100 சில்லறை இருக்கு, 108 நினைக்கிறேன், 108, 109, 108 கனிமங்கள் தான் உலகத்துல இருக்கு அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருக்கான். ரொம்ப விசேஷமா இருக்கிறது இந்த 108 கனிமங்கள் தான். அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு இன்னும் வேற வேறையா இருக்கலாம். அப்படிங்கிறது கனிமங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவியல் சொல்லுகின்றது. அந்த மாதிரி இந்த உலகம்ங்கிறது இந்த 16 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டதுதான் என்று 16 விஷயங்களை விசேஷமா சொல்வது வைசேஷிக மதம். இதன் அளவைகள் 4ஆம். அளவைங்கிறது பிரமாணம். அதை பற்றி பின்னாடி நம்ம விரிவா பார்க்கலாம். நமக்கு இந்த உலகத்தை பற்றிய அறிவு எதன் மூலமாக கிடைக்கிறது என்று சொல்றதுக்கு பிரமாணம்னு பேரு. அந்த பிரமாணம்ங்கிறத தமிழ்ல அளவை என்று சொல்லுகிறார்கள். இப்ப கண்ணால நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பொருளை பற்றிய அறிவு, இது என்ன நிறம் அப்படின்னாக்கா எப்படி தெரியும்? பார்க்கிற பொழுது கண்ணுங்கிற ஒரு சாதனத்தை வைத்துக்கொண்டு, கருவியை வைத்துக்கொண்டு பொருளை பார்க்கிறோம், நமக்கு நிறமானது தெரிகின்றது. அப்ப இது நிறம் என்ன என்பதற்கு அளவை, அந்த சாதனம், இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி என்ன என்று கேட்டா கண் என்பதுதான். கண் இல்லைன்னா ஒருவன் நிறத்தை அறிய முடியாது. காது இருக்கலாம், மற்ற உறுப்புகள் இருக்கலாம். இது என்ன நிறம்னா நம்ம காதால கேட்டோ மூக்கால நுகர்ந்தோ சொல்ல முடியாது. அப்ப நிறத்தை அறிந்து கொள்வதற்கு கண் ஒன்றே பிரமாணமாக இருக்கின்றது. அந்த இடத்துல அதை பிரமாணம்னு சொல்லுவோம். பிரமாணம்னா அளவை, அதை அறிந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், சாதனம், மீன்ஸ்.
அது மாதிரி இந்த உலகத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு என்ன அளவைகள் இருக்கின்றன, என்ன பிரமாணங்கள் இருக்கின்றனன்னு சொல்ற பொழுது மதத்துக்கு மதம் அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வதிலேயே வேறுபாடு இருக்கு. அதுல வைசேஷிக மதம் 4 பிரமாணங்களை சொல்லுகின்றது. ஒன்று கண்ணு காது மூக்கு நாக்கு தோள்ங்கிற இந்த பஞ்ச இந்திரியங்கள் பொறிகள், இவைகளை வைத்துக்கொண்டு உலகத்தை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். இது ஒரு பிரமாணம். இது பிரத்யக்ஷ பிரமாணம், எல்லா மதங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம். காண்டல் என்பது முதல் பிரமாணம். இந்த பொறிகளை வைத்துக்கொண்டு உலகத்தை பார்க்கிறோம், இது ஒரு முதல் பிரமாணம். பார்க்கிறது, கேட்கிறது, 5 இந்திரியங்களால உலகத்தை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கின்றது. அப்புறம் இந்த இந்திரியங்கள் மட்டுமே, அது மட்டும்தான் அறிவை பெறுவதற்கான ஒரு சாதனமா இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த இந்திரியங்கள் வழியா பார்க்கக்கூடிய ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அதோட சம்பந்தமுடைய இன்னொன்றை நம்மளால அனுமானம் பண்ணி நம்ம புத்தியினால மனசுனால யோசிச்சும் அறிவை பெற முடியும். நேரடியா பார்க்கலைனாலும் பார்த்த ஒன்றை வைத்துக்கொண்டு அதோட சம்பந்தமுடைய இன்னொன்றை யோசிச்சு அறிவை பெற முடியும். புகையை பார்க்கிறோம், புகையை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா புகை இருக்கிறத வைத்துக்கொண்டு அதற்கு பின்னாடி அந்த இடத்துல நெருப்பு இருக்கணும்னு அனுமானம் பண்ணி புரிந்து கொள்ள முடியும். புரியும்ல? பார்க்கிறோம், இங்க மலையில பார்த்தாக்கா புகை தெரியுது, நம்ம நெருப்பை நேரா பார்க்கல. நெருப்பை நேரா பார்த்தா கண்ணால பார்த்தா நெருப்பு இருக்கு சொல்லிடுறோம். ஆனா நெருப்பை பார்க்கல, புகையை மட்டும் பார்த்து அங்க ஏதோ தீ பிடிச்சிருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப இந்த கண் மட்டும் இல்லாம மனசு அப்படிங்கிறதும் அதன் மூலமா நம்ம யோசித்தும் சில விஷயங்களை சில அறிவை பெற முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு கருதல் பிரமாணம்னு பேரு, அனுமான பிரமாணம்னு பேரு. அதுக்கப்புறம் உரை, தமிழ்ல உரைன்னு சொல்றாங்க. சப்த பிரமாணம்னு இருக்கு. நம்ம நேரடியா பார்க்கல, கேட்கல, ஆனா ஒருத்தர் அதை பத்தி சொல்ற பொழுது அதை கேட்டே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அது ஒரு அறிவாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரிஷிகேஷ்ல ஒரு சாமி இருக்கிறார் அப்படின்னாக்கா, நான் போனேன், பார்த்துட்டு வந்திருக்கிறேன், பாபா இருக்கிறார்னா. இங்கேயும் இமயமலை குகைகள்ல பாபா இருக்கிறார், பாபான்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னாக்க நான் போறேன், பார்த்துட்டு வர்றேன், பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நீங்க நேரடியா பார்க்கல, நான் சொன்னதை நீங்க பிரமாணமா எடுத்துக்கொள்கிறீர்கள், நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் இந்த சித்திகள் எல்லாம் உடையவர் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ற பொழுது நீங்க அதை கேட்டுக்கொள்ளுகிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்ப அப்படியே நமக்கு அறிவு வருது இல்ல. அதனால அது சப்த பிரமாணம்னு பேர். இப்ப நம்ம குழந்தையா இருந்து ஸ்கூல் பாடம் படிக்கிற பொழுது எல்லாமே சப்த பிரமாணம் தான். குழந்தைக்கு யானை குதிரைன்னு படத்தை வச்சு காமிக்கிறோம், ஆடு மாடுன்னு. ஆடு மாடு அது வீட்டுல இருக்கு, உடனே பார்த்து இது ஆடுன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனா காண்டாமிருகம் சிங்கம் புலின்னா குழந்தை அப்ப பாக்குதா? அப்ப வெறும் படத்தை வைத்துக்கொண்டு இப்படி இருந்தா ஆடுன்னு அம்மா அப்பா சொல்லுகிறார்கள், அதை ஆசிரியர் சொல்லுகிறார், கேட்டு அதை தெரிந்து கொள்கிறது. அதுக்கு ஆடுன்னு ஒரு உயிரினம் இருக்கு, இல்ல சிங்கம்னு ஒரு உயிரினம் இருக்கு அப்படிங்கிறது கேள்வி ஞானம் தான். அது நேரடியா பார்க்கல. இப்படி புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, யானை இருக்குன்னு கேட்டு தெரிந்து வைத்திருக்கு, அது ஒரு அறிவு தான். கணக்கு அறிவியல்லாம் அப்படித்தான். இப்ப வானத்துல என்ன இருக்கு நமக்கு ஏதாவது தெரியுதான்னா, அதோட அறிவியல் புஸ்தகத்துல படித்து கொண்டு நம்ம இது இப்படியெல்லாம் இருக்கலான்னு ஒரு அறிவை பெற்று இருக்கிறோம். உலகம் எப்படி தோன்றியதுன்னா அதுக்கு ஒரு தியரி சொல்றா, இல்ல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு தியரி சொல்றா. நம்ம எதையும் நம்ம நேரடியா பார்க்கல. சப்தம் இருக்கு, வேதம் அந்த நூல்களை வைத்துக்கொண்டு அதை எடுத்து சொல்பவர்கள், அதை கேட்டு அவர்கள் சரியானவர்கள், அவர்கள் சொல்றது சரியாத்தான் இருக்கும்னு நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப அது சப்த பிரமாணம். உரை வாக்குங்கிறதே ஒரு பிரமாணமா இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டே நம்ம செயல்படலாம், தப்பு இல்லை. அப்புறம் நமக்கு அதை நேரா போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நேரா போய் பார்க்கலாம். ஆனா அப்படி பார்க்காமலே நம்ம அது ஒரு பிரமாணமா எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில நம்ம செயல்படலாம். கடவுளுங்கிறதெல்லாம் சப்த பிரமாணத்துலதான் நமக்கு இருக்கு. சொர்க்கம் நரக்கம்னா எங்க போய் பார்க்கறது? நான் பார்த்தா தான் ஒத்துக்குவேன். புண்ணியம் பண்ணா நீ சொர்க்கத்துக்கு போகலாம்னா அது எப்படி நான் நம்புறது? அதனால சொர்க்கத்தை என் கண்ணு முன்னாடி காமி, ஓ இப்படி லோகம் இருக்கா, சரி அப்படின்னா நான் புண்ணியம் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் அப்படி நம்ம சொல்ல முடியாது. போய் பார்த்தா ஆளு திரும்பி வரமாட்டான். இங்க இருக்கிற ஆளுக்கு சாஸ்திரம் சொல்றதுதான் பிரமாணமே ஒழிய வேற பிரமாணம் கிடையாது. அதை நம்ம அதெல்லாம் காமிக்க முடியாது. நம்பிக்கையோட பண்ண வேண்டியது. அப்ப அந்த சப்தம், சாஸ்திரம் வேதங்கள் சொல்லுது, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், செய்கிறேன்னு செய்தாக வேண்டும். அதனால அது கருதல் அப்படிங்கிறது உரைங்கிற சப்தம்ங்கிறது ஒரு பிரமாணமாக
இந்த வைசேஷிக மதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படியே நமக்கு அறிவு வரலாம். ஒருத்தர் சொல்றதை கேட்டே நமக்கு அறிவானது வருகின்றது, வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஓமானம் என்பது இருக்கு. ஓமானம்ங்கிறது திருஷ்டாந்தம். ஒன்றே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொன்றை சொல்லி இது மாதிரி அது இருக்கும்னு சொல்றோம். காட்டெருமை எப்படி இருக்கும்னா நம்ம நாட்டு எருமையோட கொஞ்சம் இன்னும் பெருசா இருக்கும்னா, இன்னும் முரட்டுத்தனமா அது இருக்கும். அப்படித்தானே? அவ இங்க நம்ம உள்ளூர்ல நமக்கு எருமை எப்படி இருக்குன்னு தெரியும். அவ தெரியாதவர்களுக்கு நான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போனேன், அங்க காட்டெருமையா பார்த்தேன்னா, காட்டெருமையா அது எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊர் எருமையோடு இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னும் பிரம்மாண்டமா அது இருக்கும் அப்படின்னு சொல்ற பொழுது ஓமானம் இது மாதிரி அதுன்னு ஓமானம் காட்டுகிறோம். அவர் பார்த்துக்கிறார், கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அதற்கப்புறம் அவரும் அதே மாதிரி இன்னொரு லீவுல அடுத்த வருஷம் லீவுல அவர் காட்டுக்குள்ள போனாருன்னா அங்க ஒரு அதே மாதிரி எருமையை பார்க்கிறார். பார்த்த உடனே அது காட்டு எருமைன்னா, இப்போதானே நீ முதல்ல பார்க்குற, எப்படி காட்டு எருமைன்னு சொல்றேன்னா, ஏற்கனவே உபமானத்தினால பார்த்தவர்கள் சொன்னதை கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறார். நம்ம ஊர்ல எருமை இருக்கு, அதே மாதிரி அந்த எருமை மாதிரியே இருந்தா அது அதே எருமை தான். ஆனா இது அதை விட டபுள் சைஸ்ல இன்னும் பெருசா இருக்கு, அதனால இது காட்டெருமையாத்தான் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே தெரிந்த ஓமானத்தை வைத்துக்கொண்டு பெருசா சொல்றாரு. காட்டு பன்னியோ காட்டு முயலோ வழக்கமா பார்த்ததை விட பெருசா இருக்குன்னு சொல்ற பொழுது அது காட்டெருமை அப்படின்னு சொல்லி காட்டு பன்றி காட்டு முயல்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ ஓமானம் இதே மாதிரி இருக்கிறதுனால அது அதோட இனம் தான்னு நம்ம ஓமானத்தை வைத்து புரிந்து கொள்ளுகிறோம். இப்படி நமக்கு அறிவானது வருகின்றது. ஆனால் இந்த வைசேஷிக மதம் நமக்கு அறிவு எப்படி வரும்னா இந்த 4 வழியா அறிவு வரலாம். காண்டல், கருதல், சப்தம் என்ற பேச்சு, வாக்கு, அப்புறம் ஓமானம், இந்த 4 பிரமாணத்தையும் வைசேஷிக மதம் ஏற்றுக்கொள்ளுகின்றது. இது இல்லாம இன்னும் 2 பிரமாணம் இருக்கு, அதை பின்னாடி பார்க்கலாம். நம்ம வேதாந்தத்துல ஏற்றுக்கொள்ளுகின்ற இன்னும் 2 பிரமாணங்கள் இருக்கு. அது இல்லாம 8 பிரமாணங்கள்னு சொல்ற மதங்களும் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏற்கனவே முன்னாடி சுருக்கமா சொல்லி இருக்கிறேன், பின்னாடி இன்னும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வைசேஷிக மதம் சொல்றது பிரமேயம் ஆன்மா முதல் முக்தி வரை 12 விஷயங்களை சொல்லுகின்றது. நித்திய பொருள்கள் 4. இதன் பிரமேயம்னா அறியப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த 4 பிரமாணங்களால நாம 4 பிரமாணங்கள்ங்கிறது விஷயங்களை உலகத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு சாதனமா இருக்கக்கூடிய கருவிகள் 4. இந்த 4 கருவிகளை கொண்டு 4 சாதனங்களை கொண்டு 4 பிரமாணங்களை கொண்டு நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, என்ன தெரிந்து கொள்ள முடியும்னா 12 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா தொடங்கி முக்தி வரைக்கும் 12 விஷயங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது. அது என்னன்னு இங்க விரிவா சொல்லல. அதுக்கப்புறம் 4 பூதங்களின் பரமாணுக்களும் இந்த வைசேஷிகம் சொல்றது. இந்த வைசேஷிக மதம் தான் அணுக்கொள்கையை சொல்றது. அணுங்கிறத பத்தி விரிவா சொல்றது அணுன்னு இன்னைக்கு நம்ம அறிவியல்ல அணு சொல்றோம், ஆனா உலகத்திற்கெல்லாம் மூலம் காரணம் அணு என்பது இந்த வைசேஷிக மதம் அப்பயே பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே கனாதர்ங்கிற ரிஷி அணுவை பத்தி விரிவா பேசியிருக்கிறார். அணுனா என்ன, அணுக்கு லட்சணம் சொல்லியிருக்கிறார். எது கடைசி வரைக்கும் உடைக்க முடியாம கடைசியா எஞ்சி இருக்கிறதோ அது அணுனா. உடைச்சு கொண்டே போறோம், உடைத்து கொண்டே ஒவ்வொரு பொருளை அப்படியே பிரிச்சு உடைச்சுக்கிட்டே சின்னதாகிட்டே போலாமே. அப்ப இதெல்லாம் இந்த பெரிய டேபிள் இருக்கு, மரம் இருக்கு, அதை இன்னும் வெட்டலாம், சின்னதா வெட்டலாம். அதுக்கு மேல எந்த கடைசி நிலையில எந்த ஒரு துகளானது உடைக்கவே முடியாததா இருக்கோ அது அணு அப்படின்னு அணுவுக்கு லட்சணம் சொல்லியிருக்கு. அணுவையும் பிளந்து பார்த்தோங்கிறான். வைசேஷிக மதப்படி அது கூட அணு கிடையாது, அணுவோட இன்னொரு ஸ்தூல வடிவம் தான். அணுன்னு சொல்றது எந்த ஒரு பார்ட்டிக்கல் எந்த ஒரு துகளை அதற்கு மேல உடைக்க முடியாதோ அதுதான் அணு. அப்படிப்பட்ட அணுக்களால் ஆனதுதான் இந்த உலகம். அந்த எல்லா உலக பொருள்களுக்கும் மூலமா இருக்கிறது. அதற்கு அப்படி மூலமா இருக்கக்கூடிய அணுக்களை பரமாணுக்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பரமாணுக்கள் 4, அதான் 4 பூதங்கள். 4 பூதங்களுடைய அணுக்கள் பரமாணுக்கள்னு பேரு. அது என்றைக்கும் சாஸ்வதமா நித்தியமா இருக்கக்கூடியவை. ஆகாசத்தை விட்டு காற்று, அக்னி, நீர், நிலம், இந்த 4 பூதங்கள் அது பரமாணுக்களால் ஆனவை. இந்த 4ம் நித்தியமா இருக்கக்கூடியவை.
இந்த 4 பரமாணுக்களும் நித்தியமா இருக்கக்கூடியவை. அப்புறம் அவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து பலவிதமான உலக பொருள்களாக ஆகியிருக்கின்றன என்பது வைசேஷிக மதம். நம்ம வேதாந்தத்துல என்ன சொல்றோம், இந்த 4ம் கூட, 4ஓட ஆகாசம் சேர்த்து 5ம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒன்றோடு இந்த 5ம் கூட ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததுன்னு நம்ம சொல்றோம். ஆனா வைசேஷிக மதத்துல இது தனித்தனியானது, என்றைக்கும் சாஸ்வதமா இருக்கக்கூடியது, நித்தியமானவை பரமாணுக்கள் என்று சொல்லுகிறார்கள். நித்திய பொருள்கள் 4 பூதங்களின் பரமாணுக்களும் இது நித்தியமா இருக்கிறது. 4 பூதங்கள், 4 பூதங்கிறது காற்று, அக்னி, நீர், நிலம். இந்த 4 பூதங்களுடைய பரமாட்கள் என்னைக்குமே இருக்கக்கூடியது. அதோட ஆகாசம், ஆகாயமும் என்றைக்கு, ஆகாசம் அணுக்களால் ஆனதில்லை, ஆனா அது என்றைக்கும் இருக்கக்கூடியது. அப்புறம் காலம், அதுவும் என்றைக்கும் நித்தியமா இருக்கக்கூடியது. திக்கு, திசைகள் என்றைக்கும் நிரந்தரமா நித்தியமா இருக்கக்கூடியவை. ஆத்மா, அதுவும் நித்தியமானது. மனம் என்பதும் நித்தியமானது. ஆகாயம், காற்று, திக்கு, ஆத்மா, மனம், பரமாணுக்கள், இந்த 4 பூத்தங்களுடைய பரமாணுக்கள் இவை 6ம் நித்திய பொருள்கள், என்றைக்கு சாஸ்வதமா இருக்கிறது. ஒரு காலத்துல தோன்றியதுங்கிறது இல்லை, நித்தியமா இருக்கக்கூடியது. இந்த உலகத்திற்கு முதல் காரணம் அணுக்களேன. உலகம் அணுக்களால் ஆனது, அணுக்கள்ல இருந்தா உலகம் தோன்றியது என்று அணுக்களை பற்றி விரிவா சொல்றது வைசேஷிக மதம். அதனால இது அறிவியலுக்கு பொருந்தக்கூடியதான். அறிவியல் இன்னைக்கு எல்லாமே அணுக்களால் ஆனதுன்னு தான் சொல்லுது. கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்துதான் பல்வேறு பொருள்களாக இருக்கின்றன என்பதுதான். படைத்தல் என்பது பரமான்மா முக்குணத்தோடு கூடி நின்று செய்வதாகும். இந்த சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்களோட சேர்ந்து அணுக்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தி படைத்தல் என்பது நிகழ்கின்றது. மாதிரி ஜீவாத்மாக்கள் பலவாகும். எண்ணற்ற ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு, பல ஜீவாத்மாக்கள் என்பது இந்த மதத்தோட கருத்து. இதன் மோட்சம், இங்க மோட்சம்ங்கிறது, இந்த மதம் சொல்லுகின்ற மோட்சம்ங்கிறது என்னன்னா, இந்திரியங்களையும் அவற்றின் தொழில்களையும் சுகதுக்கங்களையும் விடுதலே. இதை விடுதல் தான். இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிற கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இருக்கு. இந்த இந்திரியங்களையும் இவை செய்கின்ற செயல்களையும் அதனால ஏற்படுகின்ற இன்ப துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடைதல், இதெல்லாம் புரிந்து கொண்டு, இவைகளால் ஆனது உலகம்னு புரிந்து கொண்டு இந்திரியங்களுடைய செயல்களை நிறுத்துதல், அதனால வரக்கூடிய சுகதுக்கங்கள்ல இருந்து விடுதலை அடைதல் என்பதுதான் மோட்சம், முக்தி என்பது வைசேஷிக மதத்தோட கருத்து. இதற்கு ஆதாரமான நூல்கள் எல்லாம் வைசேஷிக பிரமாணமான நூல்கள் இருக்கு. அதை விரிவா படிக்கிறது என்பதும் இருக்கு. நம்ம சுருக்கமா அந்த தத்துவத்தை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் இந்த வைசேஷிகத்தை ஒட்டி அடுத்து வந்தது நியாயம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம். அது ஒரு தனி தர்சனமா இருக்கு. வைசேஷிக நியாயத்துக்கு கொஞ்சம் தான் வேறுபாடு. இதனை இயற்றியவர் அக்ரபாதர் என்பவர். அக்ரபாதர் தான் நியாய சாஸ்திரத்துக்கு, நியாய தர்சனத்துக்கு முதல். யுக்தியே இதன் அடிப்படையாகும். இந்த நியாயம்னாலே நம்ம நியாயமா பேசுன்னு சொல்றோமே, அப்ப தர்க்கம் அப்படிங்கிறதா. தர்க்கம், யுக்தி, லாஜிக் எல்லாத்தையும் தர்க்க ரீதியா ஆராய்ந்து பார்க்கிறது. காரண காரியத்தோட ரொம்ப தர்க்க ரீதியா ஆராய்ந்து பார்க்கிறது என்பதுதான் இந்த மதம். அதனால இதுக்கு, இந்த மதத்துக்கு பிரமாணமே எதா இருந்தாலும் லாஜிக்கா சொல்லணும். அதனால இன்னைக்கு பகுத்தறிவுன்னு சொல்றானே, பகுத்தறிவை இன்னும் நுட்பமா பகுத்தறிவுனா என்னங்கிறதுக்கு இவனுக்கு லட்சணம் கேட்டா தெரியாது. பகுத்தறிவுன்னு சொல்லுவானே ஒழிய என்னடா பைத்தறிவு விளக்கம் சொல்லுடான்னு கேட்டா தெரியாது. ஆனா அது எல்லாவற்றுக்குமே உலகத்துக்குள்ள ஒரு தெளிவான வரையறை, லட்சணம் சொல்ல முயற்சி பண்றதுதான் நியாய மதம். யுக்தி விசாரணையால் நுணுகிய புத்தி உண்டாகிறது. அதனால எல்லாத்துக்கும் ஏன், எதற்கு, எப்படின்னு நுட்பமா கேள்வி கேட்டு அதை வரையறுக்க முயற்சி பண்றதுதான் நியாய மதம். அதனால புத்தி தான் இங்க பிரதானம். அதன் வழி வேதாந்த அறிவை பெறுதலே பயனாகும். அந்த யுக்தி பூர்வமான வேதாந்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனா யுக்திக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யுக்தி தான் பிரதானம். இந்த வேதம் முக்கியமா, இந்த யுக்தி, லாஜிக், நியாயம் முக்கியமான, நியாயம்தான் முக்கியம். அதனால நியாயத்துக்கு ஒத்து போகக்கூடிய வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்வோம், ஒத்து போகாதவைகளை விட்டு விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய கருத்து.
நியாய சாஸ்திரத்தில் அப்படி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகத்திற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா 7 பொருள்கள்னு 7 என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். போன வைசேஷிக மதம் 16 பொருள்களா உலகத்திற்கு மூலம் என்று சொல்லுகின்றது. நியாய சாஸ்திரம் 7 சொல்லுகின்றது. அதனால நியாய சாஸ்திரத்தில் பொருள்களை 7ஆக பகுத்துள்ளனர். அது என்னென்ன? திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம் என்பனவாம். இதெல்லாம் தனித்தனியா ஒன்னொன்னா எடுத்தாக்க அது ரொம்ப விரிவா போகும். இப்ப நமக்கு வேண்டாம். நம்ம பிரதானமா நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறது சைவ மதம், வைஷ்ணவ மதம் தான். அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல. ஆனா இப்படியெல்லாம் மதங்கள் இருக்கு, இப்படியெல்லாம் சிந்தித்து இருக்கிறார்கள்னு நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிறது தான் இதை சுருக்கமா சொல்றேன். ஆனா இதை பத்தியெல்லாம் விரிவா நம்ம இப்ப பார்க்கல. 7 பதார்த்தங்கள், அது பதார்த்தம்னு சொல்லுகிறார்கள். 7 அடிப்படை: திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம். இந்த 7 தான் பிரபஞ்சத்திற்கு அடிப்படை. இந்த 7 பற்றிய அறிவை பெறுதல் என்பதுதான் ஞானம். அந்த ஞானம் இருந்தாலே அது முக்தியை தரும். இந்த உலகத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திற்கு மூலம் என்னன்னு புரிந்து கொள்வதுதான் உலகத்தை புரிந்து கொள்வது. இந்த 7ஐயும் நம்ம அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டா உலகம் இதுதான், இவ்வளவுதான்ங்கிறது நமக்கு விளங்கும். அந்த ஞானம் தான் உலக பந்தத்திலிருந்து நம்ம விடுதலை அடைந்து இருப்பதற்கு சாதனம் என்பது நியாய மதம் சொல்வது. இந்த வைசேஷிகம், நியாயம் ரெண்டையும் சேர்த்து தர்க்கம், தர்க்க சாஸ்திரம்னு பேரு. இதை பற்றியெல்லாம் விரிவா எண்ணற்ற நூல்கள் இருக்கு. வைசேஷிக மதத்துக்கு நூல்கள் இருக்கு, தர்க்க சாஸ்திரத்துக்கு தமிழ்லேயே, சம்ஸ்கிருதத்துல நிறைய இருக்கு, தமிழ் மொழியாக்கம் பண்ணியும் தர்க்க கௌமுதி, நியாய சாஸ்திரம் நிறைய நூல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் படிக்கிறது தான் கல்வியா இருந்தது. அதனால நம்ம குருகுலத்துல படிக்கிற பொழுது இதெல்லாம் கல்வியா இதை படிக்கிறதா படிப்பா இருந்தது. இதெல்லாம் படிக்கிற பொழுது நம்மளுடைய புத்தி ரொம்ப கூர்மையாக ஆகும். இந்த உலகத்தை எப்படின்னு புரிந்து கொள்தல் என்பது எளிதாக இருக்கும். என்ன இன்னைக்கு அறிவியல் ரீதியா எல்லாத்தையும் பகுத்து பார்க்கிறான். பகுத்து புதுசா பொருளை கண்டுபிடிச்சு அதை வியாபாரமாக்கி அதை வாங்கி அனுபவிக்கிறதா வாழ்க்கைன்னு இன்றைய அறிவியல் சொல்லுது. இவர்கள் என்னன்னா இந்த உலகத்துக்கு மூலம் என்னன்னு ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொண்டாலே உலகத்துல நம்ம எளிதா வாழ முடியும். அந்த ஞானத்தினாலேயே துக்கம் இல்லாம வாழ முடியுங்கிறதா மத ரீதியான அணுகுமுறை. அறிவியல் ரீதியான அணுகுமுறை உலகத்தை பகுத்து பார்த்து அப்புறம் அதை வைத்துக்கொண்டு புதுசா பொருளை கண்டுபிடிச்சு அதன் மூலமா சுகத்தை அனுபவிக்கிறது என்பது அறிவியல் ரீதியான அணுகுமுறை. மத ரீதியான அணுகுமுறை என்னன்னா உலகத்தை பகுத்து பார்த்து என்ன இருக்குன்னு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல அந்த ஞானத்தோட வாழ்க்கையை நடத்துதல். ஏன்னா என்னதான் உலகத்துல நமக்கு பொருள்கள் இருந்தாலும் நம்ம அடிப்படை தேவைங்கிறது என்னது? குறைவுதான். உணவு, உடை, இருப்பிடம், அவ்வளவுதான். அது இருந்தாலே வாழ்க்கை போகும், வாழ்க்கை நடக்கும். உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் இந்த உலகத்துல இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் அது உடம்போடு இருக்கிறதுக்கு, உயிரோட இருக்கிறதுக்கு உணவு, தண்ணீர் தேவை. அதான் குறைந்தபட்சம். அதை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. உணவு வாங்குறதுக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? வாழ்நாள் முழுக்க உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளவு பணம் தேவை? 1 லட்சம் கோடி வேணுமா என்ன? வேண்டியது இல்லையே. கோடீஸ்வரனா இருக்கணுமா என்ன? இல்லையே. காக்கா குருவி எல்லாம் வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. என்ன பணம் சேர்த்து வச்சு பேங்க் பேலன்ஸ் வச்சு சாப்பிட்டு இருக்கு, இல்லை கிரெடிட் கார்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லையே. ஒரு சின்ன புழு பூச்சி இருந்தா போதும் அதுக்கு, அவ்வளவுதான். எறும்புல இருந்து யானை வரைக்கும் அதற்கான உணவு பகவான் படைத்திருக்கிறார். கண்டிப்பா உலகத்துல கிடைக்கின்றதுக்கு பணமே இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு பைசா இல்லாம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெல்லாம் இல்லாம தான் காக்கா குருவி எல்லாம் வாழ்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கு. இப்போ உணவுங்கிறது ஒரு குறைந்தபட்ச தேவை, அடிப்படை தேவை. அது இருந்தா இந்த சரீரம் இருக்கும், அவ்வளவுதான். மரணம் இல்லாம சரீரம் வாழ்வதற்கு குறைந்தபட்ச தேவை உணவு. 1 வேளையோ 2 வேளையோ 3 வேளையோ. நம்ம 7-8 வேளை சாப்பிடணுங்கிற பொழுது, அது வெரைட்டியா சாப்பிடணுங்கிற பொழுதுதான், அது வீட்டுல சமைக்காம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடணுங்கிற பொழுதுதான் நிறைய பணம் தேவையா இருக்கு. நம்மளே சமைச்சு சாப்பிட்டா அதுல 4ல் 1 பங்கு இருந்தா போதும். அதுவும் 7-8 வேலைன்னு இல்லாம 1 வேளை 2 வேளைன்னு குறைவா இருந்தா போதும். 10-12 காஃபி இல்லாம 1 காஃபி 2 காஃபி இருந்தா குறைவான தேவையோடையும் குறைவான பணத்தோடையும் உலகத்துல வாழ முடியும். அதற்கு மேல குளிர் வெப்பத்துல இருந்து பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு உடை வேணும், அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு பணம் வேணும்? குறைவா இருந்தா போதும். வருஷத்துக்கு 4-5 செட்டு தான் அந்த காலத்துல எடுத்தான். தீபாவளி, பொங்கல், இல்லை பிறந்த நாள்,
வீட்டில் வேறு ஏதாவது கல்யாணம் இந்த மாதிரி விசேஷம்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். வருஷத்துக்கே 4-5 செட்டு. இப்போ மாதத்துக்கு 4-5 எடுக்கிறான். எல்லாம் ரெடிமேடாக வந்ததுக்கப்புறம் புதுசாக போடணும், டிசைனாக போடணும்னு 4-5 எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் நிறைய பணம் தேவைதான் இருக்குது. குளிர் வெப்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 4 செட்டு இருந்தால் போதும். அதுவே 2-3 வருஷத்துக்கு நமக்கு கிளியாமல் தான் இருக்குது. அது வீட்டில் 4-5 குழந்தைனாக்கா அண்ணன் போட்டது தம்பிக்கு, அப்புறம் அதுக்கு கீழே தம்பிக்கு அப்படின்னு வரிசையாக தலைமுறையாக போயிட்டு இருக்கும். அது 4-5 வாரிசாக போயிட்டு இருக்கும். அது அப்படி குழந்தை அடுத்தடுத்ததுக்கு போய் கொண்டு இருக்கும். அப்படியெல்லாம் அப்போ குறைந்தபட்ச தேவை 4-5 உடை இருந்தால் போதும். அதற்கு குறைவான பணம் இருந்தால் போதும். அதற்கு மேலே நம்ம குளிர் வெப்பத்தில் இருந்து படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு பாம்பு இதெல்லாம் ஆபத்து இல்லாமல் தூங்குறதுக்கு ஒரு சின்ன இருப்பிடம் வேணும், அவ்வளோதான். ஒரு வீடு, சின்ன வீடு போதும். அது குடிசை வீடாக இருக்கலாம். ஒரு 2-3 ரூம் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஒரே ரூம் தான் அந்த காலத்தில் இருந்து. கிராமத்தில் பார்த்தாக்கா கிச்சன், டைனிங் ஹாலு, அப்புறம் பெட்ரூமு, முன்னாடி ரிசப்ஷனு, போர்ட்டிகோ அதெல்லாம் இருந்தால் என்ன? போர்ட்டிகோ என்னது, வெளியே இருக்க வயல்வெளி தான் போர்ட்டிகோ, அவ்வளோதான். உள்ளே வந்து கிச்சனும் அதான், டைனிங் ஹாலும் அதான், பெட்ரூமும் அதான். அப்புறம் வேறு என்ன, வேறு யாராவது வந்தால் உட்காரதுக்கான முன்னாடி மெயின் ஹாலும் அதான். எல்லாமே அதான் இருந்தது. 2 ரூம் அதிகபட்சம். இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் கூடுதலாக 2 ரூம் இருக்கும், அவ்வளோதான். அதில் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. 4-5 ரூமோட கூட்டு குடும்பமாக வசித்தார்கள் 10-15 பேர். வீட்டில் இருக்கிறது 3 பேர், 3 பேருக்கு 30 ரூம் கட்டியிருக்கான். பெரிய பங்களானா தனித்தனியாக இருக்கணும்னா. வீட்லேயே தனியாக ஒரு சினிமா தியேட்டர், மினி தியேட்டர் இருக்கணும். அம்பானி வீடு 14 மாடியா, 14 மாடியோ 12 மாடியோ அங்கே வச்சிருக்கான். பாம்பேலேயே பெங்களூர்லேயே வச்சிருக்கான். இதுக்குடான எத்தனை பேர் இருக்கானா? வீட்டில் இருக்கிறது 1 புள்ள 2 புள்ள தான். ஆனால் அதுக்கு வீடு மட்டும் பெருசாக இருக்கு. அப்போ அதுக்கு தான் நிறையா பணம் வேணும். சிம்பிளாக வாழ்கிறதுக்கு குடிசை வீடு போதும். குறைந்தபட்ச தேவைக்கு வீடு, உடை, உணவு இது மட்டும் இருந்தால் வாழ்க்கை போதும், அவ்வளோதான். அப்போ இதோட சுகதுக்கம் பேராசைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த தத்துவ ஞானம். மற்றபடி இவ்வளவு சேர்த்து நம்ம அனுபவிக்க போகிறது உலகத்தில் குறைவான விஷயங்கள் தான். எவ்வளவு பெரிய வீடு 10,000 சதுர அடியில் வீடு இருந்தாலும் நம்ம இருக்க முடிஞ்சது என்னது? ஒரு நேரத்தில் ஒரு 3க்கு 3 இடத்துல தான் இருக்க முடியும். படுத்தா 6க்கு 3 இடம், அவ்வளவுதான். அப்புறம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடைசியாக மிச்சம் 6க்கு 3 தான்னா, அவ்வளவுதான். அது எரிச்சுட்டா அதுவும் கிடையாதுன்னா சொம்புல போட்டு கொடுத்துருவான். அது போச்சுன்னா அதோட சொம்போட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். படுத்தாக்க ஒரு பாயளவு இருந்தால் போதும். எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தானே இருக்க முடியும், அவ்வளோதான் இருக்க தேவையானது. அப்போ இதற்கு குறைவான பணம் போதும். வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த உலகம் என்னன்னு புரிந்து கொள்ற அறிவு நல்லா இருந்தா போதும். அதனால அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இந்த போகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அதிக ஆசை, பொறாமை, பேராசை இதெல்லாம் இல்லாம குறைந்தபட்ச தேவையோட அமைதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு என்னங்கிறத அந்த தர்சனங்கள் எல்லாம் சொல்லுது, அவ்வளவுதான். இந்த 7 பதார்த்தங்களை பற்றிய ஞானம் இருந்தா போதும் ஒருத்தர் முக்தி அடையலாம் சொல்லணும். வைசேஷிகம் என்னன்னா 16 பதார்த்தத்தை சொல்லி 16 பதார்த்தத்தை பற்றிய அறிவு இருந்தா போதும் நிம்மதியா இருக்கலாம்னா. இங்க என்னென்ன நியாயத்துல 7 பதார்த்தம், இந்த 7 பதார்த்தத்தை பற்றி அறிவு இருந்தா போதும் நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் யோக மதம் வருது. சாங்கியம், யோகம்னு அடுத்த மதம், அடுத்த தர்சனங்கள். யோக தர்சனம் இதனை வகுத்தவர். யோகம் நமக்கு தெரியும், நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது. சாங்கியம், இந்த வைசேஷிகம், நியாயம் கூட கேள்விப்பட்டிருவோம். வைசேஷிகம்னா அதிகம் கேள்விப்படாதது. யோகம்ங்கிறது நமக்கு தெரியும். அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி முனிவர் பண்ணது. அதனால இதை வகுத்தவர் பதஞ்சலி முனிவர் ஆவார். இந்த யோகத்துல 8 அங்கங்கள் இருக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பனவாம். இந்த 8 அங்கங்களையும் நம்ம படிப்படியா பின்பற்றி மனதை அமைதிப்படுத்தினா, மனதை ஒரு விஷயத்துல ஒருமுகப்படுத்தினா நிம்மதியா இருக்கலாம். நிம்மதியா இருக்கிறதுக்கு காரு, பங்களா, வீடு, வாசல் வேணுமான்னா ஒன்றும் வேணாம். மரத்தடியில உட்காந்து நல்லா தியானம் பண்ணி மனசை லயமாக்குனா நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். எதுவும் வேண்டாம். பிராணாயாமம், சாப்பாடு கூட வேணாம்னா பிராணாயாமத்தை ஒழுங்கா பண்ணாக்க உணவு கூட தேவையில்லை. காற்றை சுவாசித்து கொண்டு இருக்கலாம். சூரிய ஒளியில இருந்து எப்படி மரம், செடி, கொடிகள்லாம் நின்ற இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கு. காக்கா, குருவி, பறவைகள் கூட உணவு தேடி போகுது. மரம், செடி, கொடிகளும் ஜீவன் தான். அது என்னது? நின்ற இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கு. இடத்தை விட்டு நகராம இந்த பஞ்சபூதத்துல இருந்து காற்று, ஒளி, சூரிய ஒளி, பூமியில இருந்து தண்ணீர், மண்ணு,
இதை வைத்து கொண்டு முழு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இருக்கு. அதுவும் குடும்பம் குட்டின்னு குழந்தை குட்டிகளோட வாழ்ந்து கொண்டு இருக்குல்ல. அதுவும் சந்ததியை விருத்தி பண்ணி கொண்டே இருக்கின்றது. அதுல இருந்து 1000 விதை வருது. ஒரு மரத்துல இருந்து ஒரு விதையில இருந்து ஒரு மரம் வந்து அதுல இருந்து 1000 புள்ள குட்டி. அதுக்கு 1000 விதையும் அதோட சந்ததி தானே. அதுல இருந்து 1000 மரம் வருது. ஒரு பெரிய ஒரு மரம் வச்சாக்கா அதுல இருந்து 1000 மரம் வந்து கொஞ்ச நாள்ல பார்த்தா பெரிய காடாக ஆகி விடுகிறது. இந்த சந்ததியை விருத்தி பண்றதுக்கு புள்ள குட்டியை காப்பாத்துறதுக்காகவே இங்க இருந்து பிறந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ துபாயில போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். மரம் நின்ன இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுவும் சந்ததி விருத்தி தானே பண்ணுது. என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம் தூங்கணும். மரமும் அதான் பண்ணுது. அதுவும் ராத்திரியில தூங்குது. அதுவும் நின்ன இடத்துல சாப்பிடுது. நம்ம என்ன சந்ததி விருத்தி பண்ணோம்? மரமும் அதான் பண்ணி கொண்டு இருக்கு. நின்ன இடத்துல நம்மளோட நிறைய பண்ணிட்டு இருக்கு. நம்ம 1 2 வச்சுக்கொண்டு அதை காப்பாற்ற முடியல. அதுக்கு சம்பாதிச்சு தீனி போட்டு கட்டுப்படி ஆகலை. அதை சரியா வளர்க்க முடியலன்னா அது வந்து 10 குட்டி போட்டு எல்லாத்தையும் நல்ல விதமா பார்த்து நல்ல விதமா வளர்த்து கொண்டு இருக்கு. நின்ன இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனால என்னன்னா நிம்மதியா இருக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்னு நம்ம பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறோம். ஒண்ணும் வேண்டாம். கண்ணை மூடி மனசை ஒரு விஷயத்துல ஒருமுகப்படுத்துறா நிம்மதியா இருக்கலாம்னு ஒரு 4-5 கை காலை நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு தனியா ஜிம்முக்கெல்லாம் போனா பெரிய பெரிய பொருள் வச்சிருக்கான். அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே பெரிய பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அங்க வந்து அது ஒன்றொன்றுக்கும் ஒரு பெரிய பெரிய சாதனங்கள் வச்சிருக்கிறேன். ட்ரெட் மில்லுனா ஒரு 15,000 ரூபாய்க்கு ட்ரெட் மில்லு வாங்கி ஓடணும்னா ஏன் ரோட்ல ஓடு, செலவில்லையே. அது ஏன் ட்ரெட் மில்லுல போய் அங்க ஜிம்ல போய் பணத்தை கொடுத்து அதுல ஏன்டா ஓடுற? ரோடு தான் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பெரிய வயல்வெளி இருக்கு, ஊர் இருக்கே, ஓடுனாக்கா அதே ஆரோக்கியம் தானே, நல்லா இருக்குங்களா? அப்படி ஓட இயற்கை காற்று வாங்கிட்டு ஓடும். அது ஏன் ஏசி ரூமுக்குள்ள அதுக்கு தனியா கரண்ட் பில்லு கட்டி பணத்தை கட்டி ஏசி ரூம்ல இருந்து ஏன் ஓடணும்? இயற்கை காத்தோட காலையில ஓட வேண்டியது தானே. அதனால இதுக்கெல்லாம் எக்ஸசைஸுக்கு கூட இத்தனை சாதனங்கள் தேவையா இருக்கு. யோகாசனத்துக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை. எக்ஸ்டர்னலா எந்த சாதனமே வேண்டியதில்லை. நம்மளுடைய உடல் எடையவே ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்புக்கு கொடுத்து அந்த உடம்ப பலப்படுத்த முடியும். யோகாசனத்துக்கு எக்ஸசைஸுக்கு என்ன வித்தியாசம்? எக்ஸ்டர்னலா வெளியே இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட்டை கொடுத்து அதை திரும்ப திரும்ப தூக்கி அந்த உடல் உறுப்பை பலப்படுத்துறான். யோகாசனத்துல என்னன்னா நீ வந்து மயூராசனம் போட்டா உடம்போட மொத்த வெயிட்டையும் 50 கிலோ வெயிட்டை 2 கைகளுக்கு கொடுத்தாக்கா கையை 50 கிலோ வெயிட் லிஃப்ட் பண்ணுது. அதானே மயூராசனத்துல உடம்போட 50 கிலோ வெயிட்டையும் காலில் கை 2 கைக்கும் கொடுத்தா கை தானா பலமாயிர போகுது. அதுக்கு எதுக்கு 50 கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே இருந்து ஒரு வெயிட்டு பணம் கொடுத்து வாங்கணும்னா? ஏக பாதாசனம்னா ஒரு 2 நிமிஷம் ஒத்த காலில் நின்னேனாக்கா ஒட்டுமொத்த வெயிட்டும் ஒரு காலுக்கு வருது. கால் தானா பலமாகுது. அவ்வளவுதானே. சிரசாசனம் தலையில நின்னேனா உடம்போட மொத்த வெயிட்டும் தலைக்கு போகுது. ரத்தம்லாம் தலைக்கு போனா புத்தி நல்லா வேலை செய்யுது. உடல் உறுப்புகள் உடம்போட எடையவே ஒவ்வொரு உறுப்புக்கும் கூடுதலா கொடுத்து அந்த உறுப்புகளை பலப்படுத்துறது தான் யோகாசனம். அதான் யோகாசனம். அப்படி செலவில்லாம அதனால ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு 10 ஆசனம், ஒரு 4 பிராணாயாமம், அப்புறம் என்னன்னா மனசு அமைதியா இருக்கிறதுக்கு ஜபம் தியானம்னா இருந்தா நிம்மதியா இருக்கு. வேற எதுவும் வேண்டியதில்லை. யோகிகளை பார்த்தா எலும்புந்தோளுமா இருக்கிறார், ஆரோக்கியமா இருக்கிறார். உடம்பு எலும்புந்தோளுமா இருக்கு, ஆனா ஆரோக்கியமா இருக்கிறார். 100 வருஷம் 120 வருஷம் கூட வாழலாம்னா. பாபா 2000 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்கிறான். அதனால என்னன்னா ஒண்ணுமே இல்லை. அதுக்கு என்ன சாப்பிட்டாருன்னா அதை பர்கர் பீட்சா சாப்பிட்டா 2000 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஒன்றும் இல்லை. வெறும் சுவாசத்துல காற்றுல இருந்து அல்லது சூரிய ஒளியில இருந்து உணவை எடுத்துக்கொண்டு குறைவான தேவைகளோட நிறைவா நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சித்தர்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்து இருக்கிறார். அதனால அதற்கான வழிமுறையை சொல்றது அஷ்டாங்க யோகம். அதனால இப்படி 8 சாதனைகள் தான். இங்க இந்த 8 விஷயத்தை தெரிந்து கொண்டு அதை சரியா கடைபிடித்தா நிம்மதியா இருக்கலாம். 26ஆம் தத்துவமாம் இறைவன் ஒருவர் உளார். 24 தத்துவம் சொல்லி சாங்கியம், இது வந்து சாங்கியம் யோகம் 2 ஒரு குரூப். முதல்ல சொன்ன வைசேஷிகம் நியாயம் 2க்கும் பெரும்பாலும் ஒற்றுமை இருக்கு, சில விஷயங்கள்லாம் வேறுபாடு. இது மாதிரி இந்த சாங்கியம் யோகம்ங்கிறது சாங்கியம்ங்கிறத பத்தி ஏற்கனவே சொல்லிட்டதுனால இப்ப சொல்லல. சாங்கிய தத்துவத்தை முன்னாடியே பார்த்தோம். 24 தத்துவம் போன வகுப்புல பார்த்துருக்கு. போன வகுப்புலயே சாங்கியம்ங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறேன். 24 தத்துவங்கள். 25வது தத்துவமா புருஷன் இருக்கிறார். 24 தத்துவங்கிறது பஞ்சபூதங்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, பிராணன் 5, அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிறது 4, அப்புறம் அதற்கு மேல பிரகிருதி மகத்தத்துவம் அகங்காரம் என்று இதெல்லாம் சேர்த்து 24 தத்துவங்கள்னு
சாங்கிய மதம் சொல்லுது. அதோட புருஷ தத்துவம் ஒண்ணு, அது 25வது தத்துவம். இங்க யோக சாஸ்திரம் சாங்கியத்துல ஈஸ்வரனை பத்தி பேசல. சாங்கிய மதம் ஈஸ்வரனை சொல்லலை. அதனாலதான் அதை நாஸ்திக மதத்துல அதை பத்தி முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஷட்தரிசனங்கள்ல சாங்கியம் ஒண்ணு உண்டு, அது ஈஸ்வரனை சொல்லாததுனால முன்னாடியே நம்ம நாஸ்திக மதத்துக்குள்ள அதை பார்த்துட்டோம். யோகம்ங்கிறது என்னன்னா, சாங்கியத்துல இருக்க அதே 24, 25, 24 தத்துவம் கூட கூட புருஷன், அதோட ஈஸ்வரன்னு தனியா இறைவன் இருக்கிறார். அங்க புருஷன்கிறது ஆத்மா தான், அது பல இருக்கு, ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் தனியா இருக்கு. இங்க என்னன்னா, சமஷ்டியா உலகத்தெல்லாம் ஆளக்கூடிய இறைவன் இருக்கிறார்னு யோக மதம் இறைவனை ஏற்றுக்கொள்ளுகின்றது. அதனால இது ஆஸ்திக மதத்துக்குள்ள வருது. 26வது தத்துவமாக இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் முற்றுணர்வு உடையவன், சர்வஜனா இருக்கிறார். எல்லா சாஸ்திரங்களையும் அருளியவர் அவர்தான், உலகத்தை படைத்தவர், நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர்தான், ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் அவர்தான். அதனால அந்த ஈஸ்வர ஆராதனம் என்று, ஈஸ்வர பிரணிதானம் என்று சாங்கிய மதத்துல ஒன்று சொல்லு இருக்கு. யமம் நியமத்துல ஈஸ்வர பிரணிதானம்ங்கிறது ஒன்று. ஈஸ்வரனை வணங்குறது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது. இந்த தியான விஷயம் என்னன்னா ஈஸ்வரன். ஏதோ ஒரு விஷயத்துல மனதை லயம் பண்ணாம ஈஸ்வரன் என்று அந்த முழுமையான பரம்பொருளை மனதில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு ரூபமா, நமக்கு பிடித்த ரூபத்துல விநாயகராகவோ, முருகனாகவோ, சிவனாகவோ, விஷ்ணுவாகவோ, அம்பாலாகவோ, அப்படி ஒரு ரூபத்துல இறைவனை, இறை தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதையே தொடர்ந்து சிந்தனை பண்ணி அதுல மனதை லயமாக்குறா. அது தியானம், சமாதி. அதனால ஒருவன் மன சாந்தியை பெறுகிறான். அப்படியே உயிரானது பிரிகின்ற பொழுது பிறவாத நிலையை அடைகின்றான். அதனால அதான் யோக சாஸ்திரம் சொல்றது. அப்படி அந்த யோக சாதனைகளை பண்ற பொழுது பலவிதமான சித்திகள் இவனுக்கு கிடைக்கும். அஷ்டமா சித்திங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கு. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஷத்துவம், வசித்துவம்ங்கிற அஷ்டமா சித்திகள் அதனுடைய பிரயோஜனமா, இந்த யோக சாதனைகளுடைய பிரயோஜனமா அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். அதையும் கடந்து மனது இறைவனிடத்திலேயே, இந்த சகசிராரத்திலேயே லயமாகி அதுல இருந்து பிராணன் பிரிகின்ற பொழுது பிறவாத நிலையானது ஏற்படும். உயிர் எந்த துவாரத்தின் வழியா போறதுங்கிறதுக்கு ஏற்றாற் போல அடுத்த பிறவி இருக்கு. நல்ல புண்ணியம் பண்ணி உயர்ந்த சாதனைகள், ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்திருந்தா இடுப்புக்கு மேல உயர்ந்த துவாரங்கள் வழியா உயிர் போகும். அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற பிறவிகள் கிடைக்கும். இல்ல ரொம்ப நீச்சனா கீழான குணங்களோட இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்னா உயிர் போறதும் அந்த வழியா போகும். அப்ப அவருடைய பிறவி கீழானதா இருக்கும். இந்த யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது? உயிரானது இந்த பிரம்மரந்திரம்னு சொல்லப்படக்கூடிய இந்த கபாலத்தின் வழியா உயிர் மேல போல போகுது, மீண்டும் அது இறக்காது என்பது யோக சாஸ்திரம் சொல்லுகின்ற தத்துவம். அதனால இங்க ஒரு துவாரம் இருக்கு. அதை நம்ம யோக முறைகளால சமாதியில இருந்து உயிரை மேல் வழியா அனுப்புறது. அதனால தியானத்தால் இறைவன் அகக்கண்ணுக்கு விளங்குவான் என்று யோக சாஸ்திரம் சொல்லுது. நியாயம் வைசேஷிகம், வைசேஷிகம் 16 தத்துவத்தை சொல்லுது, நியாயம் 7 தத்துவத்தை சொல்லுது. அதை தெரிந்து கொள்றதா ஞானம், அதன் வழியா முக்தி. சாங்கியம் யோகம், சாங்கியம் 24 தத்துவத்தை சொல்லுது. 25வது தத்துவம் புருஷன்கிற ஜீவன், ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா இந்த 24 தத்துவங்களுக்கு வேறானது ஆத்மானு புரிந்து கொள்றது தான் ஞானம். அந்த ஆத்மா வேறு, உலகம் வேறு, நான் ஆத்மானு புரிந்து கொண்டு ஒருவன் இருந்தான்னா அதனால முக்தி என்று சாங்கிய மதம் சொல்லுது. யோக மதம் இந்த 24 பிளஸ் ஆத்மாங்கிறது அதற்கு மேல பரமாத்மா, இறைவன்னு சொல்லி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவில மனதை லயப்படுத்துறது, சமாதியில இருந்து உயிரை விடுறது முக்தி என்பது யோக மதத்தோட கருத்து. அதுக்கப்புறம் வர்ற 2 தர்சனங்கள், மீமாம்சா என்ற தர்சனம். மீமாம்சா என்கிற பொழுது பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னு 2 இருக்கு. பூர்வ மீமாம்சாங்கிறது கர்ம காண்டத்தை பத்தி விரிவா சொல்றது. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நமக்கு, ஏன்னா அது வேதத்தை ஆதாரமா கொண்டதான். பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா ரெண்டுமே வேதம்தான் பிரதானம். வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய கர்மம், ஞானம், இவைகள் தான் பிரதானம்னு எடுத்துக்கொள்றது. மற்ற 4 தத்துவங்களும் அந்த மத தத்துவங்கள் பிரதானம், அதற்கு பொருத்தமான வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். வேதம்ங்கிறது செகண்டரி தான். இந்த சாதனைகள் தான் முக்கியமானதுன்னு மற்ற மதங்கள் சொல்லுகின்றன. முன்னாடி சொன்ன 4 தத்துவங்கள், வைசேஷிகம், நியாயம், யோகம், சாங்கியம் எல்லாம். ஆனா மீமாம்சாங்கிறது முழுக்க வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கொண்டு அதுல கர்மத்தினாலேயே முக்தி, ஞானம்,
மோட்சம் அப்படின்னு சொல்றது மீமாம்சா சாஸ்திரம். கர்மகாண்டம் பூர்வ மீமாம்சான்னு பேர். இல்ல வேதாந்த தத்துவம் ஞானந்தா முக்திக்கு சாதனம் என்று சொல்வது உத்தர மீமாம்சா. இந்த பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா பத்தி நம்ம விரிவா பார்க்க வேண்டி இருக்கு. அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம், அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.